வணக்கம். பொதுக்குழுவில் பிரச்சனையை கிளப்ப உள்ள சி.வி. சண்முகம் பதட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலைதூக்கி உள்ளது என்றால் மிகையாகாது. குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றோர்கள் தனி அணியாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். எனவேதான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதைந்து 4ஆக பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது என்று அனைவரும் கூறி வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய முழு கட்டுப்பாடும் தன்னிடம்தான் உள்ளது. அதிமுக ஒரு வலிமையான இயக்கம். அதிமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது. ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என கூறி வருகிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது கட்டுப்பாட்டின் கீழ் அதிமுகவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழுவில் ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்ற தயாராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது தனது தலைமையை ஏற்று யார் எல்லாம் அதிமுகவில் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கட்டும், மற்றவர்கள் வெளியேறி போகட்டும் என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வருவதாகவும், எனவே அதற்காக அதிமுகவின் சட்ட விதிகள் ஒரு சிலவற்றை மாற்ற திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. தற்பொழுது விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றமானது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு முன்பாக ஓபிஎஸ் இடமும் இது பற்றி கருத்து கேட்க வேண்டும். எந்த அடிப்படையின் கீழ் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி இருந்தீர்கள் என்ற கேள்வியை தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் கேட்டு இருந்தது. மேலும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்களை இது பற்றி விளக்கம் அளிக்கும்படியும் கேட்டிருந்தது. இரட்டை இலை சின்னம் தனக்குத்தான், கட்சியும் தனக்குத்தான் என காத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் ஏற்கனவே அதிமுகவின் முக்கிய தலைவர்களான தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் வேறொரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலமாக தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்பதில்லை. அவர் என்ன செய்தாலும் அதற்கு மாறாக செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கே வரவில்லை தங்கமணி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மிக நெருங்கிய உறவினர் தங்கமணி என்று கூறப்படுகிறது. அவரே இது போன்று செய்கிறார். மேலும் 18வது மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்தே அதிமுகவின் மற்றும் ஒரு மிக முக்கிய தலைவரான வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொடர்ந்து வேறுபட்டு வருகிறார். அவரது கருத்துக்கும் இவரது கருத்துக்கும் ஒத்துப்போவது இல்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை வேலுமணி அவர்கள் கேட்பதே இல்லை. அதிமுகவை ஒருங்கிணைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வேலுமணி செயல்பட்டு வருகிறார். இதன் நிமித்தமாக 6 அமைச்சர்களை கூட்டிச் சென்று 6 முன்னாள் அமைச்சர்களை கூட்டிச் சென்று எடப்பாடியிடமே பேசியவர் வேலுமணி. மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ இணைக்க அவர் முயற்சி செய்து வருகிறார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். பின்பு எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை அழைத்து சமாதானமாக பேசி அனுப்பி வைத்துள்ளார். தற்பொழுது வேலுமணி அமைதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது எத்தனை காலத்திற்கு என்று தெரியாது. இது ஒரு புறம் இருக்க, சி.வி. சண்முகம் அவர்களும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது சி.வி. சண்முகம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவார் என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே அதிமுகவிற்கு வாழ்வு. எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுக என்ற பேரியக்கமே இருக்காது. ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களுக்கு கட்சிக்குள் செல்வாக்கு இல்லை என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட, விழுப்புரம் தொகுதியில் நான் போட்டியிட்ட போது சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் தான் தன்னை தோற்கடித்தார்கள். அந்த வழி இன்னும் எனக்கு தெரியும். சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் வட தமிழகத்தில் ஆதரவு இல்லை என்று கூறிவிட முடியாது. அவர்களால் 1% வாக்குகள் பிரிந்தால் கூட அது தோல்விக்குத்தான் நம்மை கொண்டு செல்லும். இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருகிறார். ஒரு காலத்தில் சசிகலா ஓபிஎஸ்ஐ எதிர்த்த முதல் தலைவராகத்தான் இருந்தேன். அதில் மாற்று கருத்தில்லை.
கட்சியின் நலன் கருதி அவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே அதிமுகவிற்கு நல்லது. எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் அனைவரும் தெருவில் நிற்கதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறார். போதாக்குறைக்கு CV சண்முகமும் இதுபோன்று செய்தால் என்ன என்று தனது ஆதரவாளர்களிடம் ஆதங்கப்பட்டு கொண்டதோடு மட்டும் இல்லாமல் CV சண்முகத்தை வரவழைத்து, தம்பி, நான் உன்னால் தான் பொதுச் செயலாளர் ஆனேன், உங்களால் தான் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், நீ எனது ஆதரவாளர் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், அப்படி இருக்கும் பொழுது நீயே என்னை எதிர்க்கலாமா? கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற OPS சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினாராம். அதற்கு CV சண்முகம் அவர்களோ, நீங்கள் பழைய கதையை பேச வேண்டாம், ஒரு காலத்தில் நானும் அவர்களை எதிர்த்தவன் தான், தற்பொழுது நிலைமை வேறு, கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் இருவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே நாம் கட்சி நடத்த முடியும். மேலும் நான் சென்ற கள ஆய்வு கூட்டம் அனைத்திலும் OPS சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும், TTV தினகரனை அதிமுகவின் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள், தொண்டர்களும் விரும்புகிறார்கள். இதை விடுத்து நாம் எது செய்தாலும் அது கட்சிக்கு பாதகமாக முடியும் என்று கூறினாராம். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமியோ, பொதுக்குழுவில் நீ எதையும் பேச வேண்டாம், பொதுக்குழுவில் நீயே கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசிவிட்டால் அனைவருமே இது பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள், என்னால் கட்டுப்படுத்த முடியாது, சிறிது காலம் அமைதியாக இரு, பொதுக்குழு முடிந்த பின்பு ஜனவரி மாதம் நாம் அதிமுகவை ஒருங்கிணைப்பது பற்றி பேசுவோம், அதுவரையிலும் எனக்காக பொறுத்துக்கொள் என்று பேசி சமாதானம் செய்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் CV சண்முகத்தை நம்ப முடியாது, எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பிரச்சனையை கிளப்பலாம் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.